இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. இது மாதிரி வந்து எப்போயுமே நம்ம பார்க்க முடியாது. வெயிலெலாம் பைப்பெல்லாம் வந்து வேலை பார்த்தோமா அப்போ வச்சோம். டேங்கில் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் தண்ணி வரும், கம்மியாக இருந்தால் வராது. சரி, இவ்வளோ தூரம் வெட்டிட்டோம். இதில் வந்து பூ இருந்துச்சா, அந்த ஒரு கிளையில பூ வச்சுருந்தனால சரி இதோட விட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சாதத்துக்கு வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி முட்டை போட்டு பெப்பரு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் சோறு போட்டு கிண்டி. எங்கள் வீட்டு வாசல்லே மீன் வந்துருச்சு பாருங்கள். 100 ரூபாய்க்கு சங்கரா மீன் வந்தோம்தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டு மாடியில் வந்து நாங்கள் இன்றைக்கி சீட்டு போட போகிறோம். கம்பிலாம் வந்துருச்சு. இன்றைக்கி தான் சீட்டு போட வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக பாருங்கள், முருங்கை மரத்தெல்லாம் சுத்தமாக எல்லாத்தையுமே வெட்டிட்டோம். கொஞ்சம் கருவேப்பிலை மரம் கூட கொஞ்சம் இருக்குது. வாங்க போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க. முருங்கை மரத்தெல்லாம் பாருங்கள், மொட்டையாக அப்படியே வெட்டிட்டோம். நான் சீட்டு வந்து மாடிப்படி நனையாமல் போகிற மாதிரி கொஞ்சம் இறக்கி கேட்டிருக்கோம் சீட்டு. அதனால் கொஞ்சம் தூரமாக வரும். அதனால் எல்லா மரத்தையும் வெட்டி அள்ளிட்டோம். இப்போ மாடியில் போய் நம்ம லாஸ்ட் டே வந்து அப்படியே சுற்றி பார்க்கலாம். வாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட்டு. இது மாதிரி வந்து எப்போயுமே நம்ம பார்க்க முடியாது. வெயிலெலாம் பைப்பெல்லாம் வந்துருச்சு. இந்த பைப்பு தான் வந்திருக்கு இப்போ சீட்டு போடுறதுக்கு. எங்கள் வீட்டு சுற்றி பாருங்களா, நிறைய வீட்டில் அந்த மாதிரி சீட்டு போட்டிருக்காங்க. நாங்கள் சீட்டு போட்டு ஃபுல்லாகவே அடைக்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பைப்பு வேலையெல்லாம் நேரமே பார்த்தோம். டேங்குக்கு வேறு பக்கம் பைப்பு லைனெல்லாம் மாற்றிட்டு ஒரு பைப்பு மட்டும் தண்ணி பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கு பைப்பே இவ்வளோ நாள் இல்லை. நேற்று வேலை பார்த்தோமா அப்போ வச்சோம். டேங்கில் ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் தண்ணி வரும், கம்மியாக இருந்தால் வராது. சரி பரவாயில்ல, மோட்ரு வேணாலும் போட்டு பிடிச்சிக்கலான்னு தான் இப்போ வச்சுருக்கோம். இன்றைக்கி தான் லாஸ்ட்டு டே. இது மாதிரி வந்து நம்ம வெயிலெல்லாம் பார்க்குறது. இனிமேல் ஃபுல்லாகவே நம்ம அடைச்சிருவோம். ஏன்னா இது வந்து சுனாமி வீடுனால வந்து இடம் வந்து சின்ன வீடு தான். எல்லா வீடுமே சின்ன வீடு தான். அதனால் பிள்ளைங்கள்லாம் பெருசாக போக வீடு பற்றவும் மாட்டேங்குது. சரி, மேலே வந்து நம்ம சீட்டு போட்டு அடைச்சிட்டோன்னாக்கா தாராளமாக இருக்கும். வந்து நம்ம விளாண்டுக்கலாம், வீடியோலாம் சூப்பராக எடுக்கலாம். எடுங்க, ஓகேவா? இனிமேல் வந்து கொஞ்சம் லேட்டாக எல்லாம் வேலைக்கு வந்துடுவாங்க. ஒரு 10 மணிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். போஸ்ட்டுக்கு மட்டும் 2 நாளைக்கு முன்னாடியே கம்பி வந்துருச்சு. இப்போ இடையில சனி ஞாயிறு வந்தனால அவங்க வேலைக்கு வரல. திங்கக்கிழமை தான் வரணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி எப்படியும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இடையில பாருங்க, ஒரு கேபிள் வயிறு வேறு. இதை வேறு அவுக்கிறதுக்கு கூப்பிட்றோம், அவர் வரவே மாட்டுறாரு. இதை எடுத்தால் தான் நம்ம வேலை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம சீட்டு தான். இதுதான் பின்பக்கம் உள்ளது. இது வந்து ஒழுகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து மாற்றணும். சீட்டு ரொம்ப குவாலிட்டி கம்மியாக போட்டாங்க போல இருக்குது. இப்போ போட சொல்கிற சீட்டு கொஞ்சம் நல்ல சீட்டாக போட சொல்லியிருக்கோம். பார்ப்போம். நான் கல் வச்சு தான் ரூம்பு போடலாமான்னு பார்த்தோம். ஒரு ரூம்பும் ஒரு பாத்ரூமும் வைக்கிறதுக்கே வந்து 3 லட்சத்துக்கு 4 லட்சம் ஆகுனாங்க. அந்தளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் இல்லை. அதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே அடைச்சிடலாம். ஏன்னா கீழே வீட்லேயும் அனலாக இருக்குது, ரொம்ப அனலாக இருக்குது. ஃபுல்லாக சீட்டு போட்டால் கூட கொஞ்சம் கீழே கூலிங்காக இருக்கும்ல, அதுக்கு வீட்டுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஃபுல்லாக சீட்டு போட்டு மாடிப்படியெல்லாம் வந்து மறைக்கிற மாதிரி சீட்டு போட. மாடிப்படியில் வந்து நம்ம ஏறி இறங்குறதுக்கு, மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு மாடிப்படியை கவர் பண்ணி சீட்டு போட சொல்லியிருக்கோம். அங்கிட்ட முருங்கை மரம் போச்சு பாருங்கள். முருங்கை மரத்தை அப்படியே இவ்வளோ தூரம் வெட்டிட்டோம். இதில் வந்து பூ இருந்துச்சா, அந்த ஒரு கிளையில பூ வச்சுருந்தனால சரி இதோட விட்டுட்டோம். இல்லாட்டி வந்து வெட்டலான்னு தான் பார்த்தோம். சரி, இது வரைக்கும் தான் சீட்டு வரும், எப்படின்னு பார்த்துக்கிட்டு வெட்டுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கருவேப்பிலை மரம்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து 2 நாளைக்கு, இன்றைக்கி மட்டும் இல்லை 2 நாளைக்கு எனக்கு கடை லீவு. அதனால ஹரிக்கும் அதுக்கும் ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு காலையிலே நான் சோறு வடிச்சிட்டாங்க பாருங்களேன். சோறு வடிச்சிருக்கேன். ஹரிக்கும் அதுக்கும் முட்டை சாதம் செஞ்சு வேணுமா, அதனால் சோறு வடித்தாச்சு. இப்போ முட்டை சாதம் செஞ்சு அவங்கள வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பணும். வேலைக்கு வேறு வந்துடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாள் பைப்பு வேலையெல்லாம் பார்த்தோம், லைனெல்லாம் மாற்றி கொடுத்து வேலை பார்த்தோம். இன்றைக்கி சீட்டு போட வருவாங்க. சீட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் இருந்தால் கொத்தனார் வர சொல்லி அதே வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு தான் நான் வீடு மேலே வந்து சீட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சீட்டு போடுறதெல்லாம் நல்லா காமிக்கிறேன். ஏன்னா இப்போ வீடியோ ரொம்ப லென்த்தாக வேணும். இப்போ சோறு வேறு செய்யணும். அரிக்கும் அதுக்கும் முட்டை சாதம் தான் ஈஸியாக செய்யலாம். நான் ஏற்கனவே வீடியோவிலே காமிச்சிருப்பேன். முட்டை சாதத்துக்கு மதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றணும், அரிக்கு வந்து நெய் ஊற்றணும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றி மதுக்கு செஞ்சுட்டு, மதுக்கு வந்து நெய் வாடையே பிடிக்காது.
ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சாதத்துக்கு வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி முட்டை போட்டு பெப்பரு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் சோறு போட்டு கிண்டிக்கலாம். சோறு வந்து நான் காலையிலே வடித்தாச்சு, இப்போ சுட தான் இருக்குது. இது போட்டு கிண்டிக்கலாம். இது மதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா அரிக்கு தனியாக கிண்டணும். எனக்கு நெய் தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் பாருங்கள் 2 பேரும், ஒரு ஆளுக்கு நெய், ஒரு ஆளுக்கு எண்ணெய். உங்கள் வீட்டிலலாம் பிள்ளைங்க எப்படி ஒத்துமையாக சாப்பிடுமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் 2 பேரும் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. எப்பயுமே அவங்களுக்கு ஒரு சாப்பாடுனா இவங்களுக்கு ஒரு சாப்பாடு செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வாசல்லே மீன் வந்துருச்சு பாருங்கள். 100 ரூபாய்க்கு சங்கரா மீன் வந்தந்தான். 100 ரூபாய்க்கு தேவலாமான்னு பாருங்கள். வீட்டுக்கிட்டே வாங்கினா கொஞ்சம் நிறையவே தருவாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் இதை 100 ரூபாய்க்கு வாங்கவே முடியாது. பாருங்கள், நல்லா இருக்குது மீன். சங்கரா மீன் சூப்பராக இருக்கும். எத்தனை மீன் இருக்குது? 4, 6, 11 மீன் இருக்குது 100 ரூபாய்க்கு. மீன் வாங்கி வச்சுட்டு இப்போ மதுவும் அரியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. மணி 8 தான் ஆகுது. 8:30க்கு கொண்டு போய் விட்டால் போதும். சோறுலாம் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே காமிச்சேன். முட்டை சாதம் தான் 2 பேருக்குமே கிண்டி வச்சுருக்கேன். கிண்டி பேக் பண்ணியாச்சு. லஞ்சு பேக்கெலாம் ரெடி. இப்போ இதோட எல்லாம் கிளம்பியாச்சு. சும்மா தான் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் நேரத்தோடு எந்திரிச்சாச்சு இன்றைக்கி. சரி, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஹரி மது வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, கொண்டு போய் விடணும். இந்த வீடியோ இதோட முடிச்சிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எங்கள் வீட்டில் மாடியில் சீட்டு போடுறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டினியூவாக பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.